பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா வந்து கவின் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கா நிறைய இடத்துல வந்து காமெடிஸும் சரி எமோஷனும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. நயன்தாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், அவங்க சூப்பர் ஆக்டர். பட் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பல இடத்துல பாத்தீங்கன்னா பழைய நயன்தாரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருந்தது மேம், நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே எதுவுமே இல்லை, செம்மையா ஸ்டோரி ஒரு ராம்காம் ஃபிலிம் தான் வித் சென்டிமெண்டல், தட்ஸ் இட், அவ்வளவுதான் ஃபிலிம். பட் வந்து செம்ம ஜாலியா ஸ்க்ரீன் பிளே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ஷோர் ஷாட் கம்பேக் தான், நல்லா பண்ணிருந்தாரு, பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்தது படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எல்லாமே பார்க்கலாம், சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப வல்கரிட்டில எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மல் தான், சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம் கண்டிப்பா. செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு ப்ரோ, அவர் வேற லெவல், எல்லாருக்குமே ரோல் கரெக்டான ரோல் ப்ரோ, எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க, அவங்கவுங்க ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நயன்தாரா மேம் கவின் காம்போவா நல்லா இருக்கு. நான் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன இது ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாமே நினைச்சிட்டு தான் வந்தோம், இவங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. நயன்தாரா மேம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, பட் இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட காம்போ வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கு. மியூசிக் எனக்கு ஒரு சில இடத்துல வேற மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விதங்கள்ல எனக்கு பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணதா ஒரு ஃபீல் சீரியஸா. கண்டிப்பா எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்ல, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க கொண்டுமே பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ரொம்ப ஓவர் இந்த லவ்ங்கிற பேர்ல ஓவரா காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா கொடுத்துருந்தாங்க. லவ்னா என்னங்கிறது அதான் சொன்னேன், ஹோல் படம் முழுக்கவே வந்திருப்பாரு, எண்டிங்க அவரை வச்சுதான் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா டைமிங் காமெடியில அவரை மிஞ்ச முடியலையேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் அப்பா பையங்கிற போது அவர் அடிக்கிற ஒரு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, என்னால அப்படியும் பண்ண முடியும் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவரை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ராதிகா மேமோட ஆக்டிங் வேற லெவல். லாஸ்ட் சீன்ல எல்லாம் அம்மாவா ஒரிஜினலா நம்மளால ஏத்துக்க முடிஞ்சிச்சு. சூப்பரா இருந்தது படம். ராதிகா சரத்குமார் மேம் நல்லா பண்ணிருக்காங்க, சுகாஷினி மேம் நல்லா பண்ணிருக்காங்க, பிரபு சார் நல்லா பண்ணிருக்காரு, பாக்கியராஜ் சார் இப்ப நம்ம கூட இல்ல, பட் படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு லவ் எமோஷனல் டிராமா, ஒரு ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட தயவு செய்து வந்து என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்ல மூவி. அதாவது அந்த டிஃபரன்ஸ் அவங்க எந்த இடத்துலயுமே காட்டல, கவின்க்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த படத்துல ஓவராலா ரெண்டு பேரோட ரோலுமே பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு பார்ஷாலிட்டி எங்கேயுமே அவங்க காட்டல, எதுவுமே தெரியல. ரெண்டு பேருமே பெர்ஃபெக்டான ஒரு பேரா இருக்காங்க. மேட்ச் 8 out of 10. என்னோட தம்பி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த படத்துக்கு, அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன். படம் சூப்பரா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட செமையா இருக்கு படம்.